अधिष्ठान पूर्णेभ्य वैष्णव जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर हरे कृष्ण 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 हरे राम राम हरे भगवद्गीதை உண்மை உரிமை அத்தியாயம் 4 பாடம் 15 என்னது இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். பெரும்பாலும் ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்லோகம் கூட நாத்திகர்கள் நம்பிக்கையாளர்கள் பொறாமை கொண்டவர்கள் இந்த இந்த ஸ்லோகத்தை வச்சு தான் சாஸ்திரம் நம்மளை மட்டமாக பேசிவிட்டார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை வச்சும் தர்க்கம் பண்ணுறது இருக்குது, வாதம். இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் தான் பெரும்பாலும் இருக்குது. இதில் பெரும்பாலும் சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா பாடம்னா அது முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். சொந்தமாக படிச்சுட்டு முடிவு எடுக்கக்கூடாது. எதுவுமே முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நம்ம ஒரு டாக்டராக இருந்தாக்கா எப்படி நம்ம ஒரு முறையான பணி கொடுக்கலாம். இந்த எங்கே இந்த பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறதோ அங்கே சேர்ந்து அங்கே உள்ள அனுபவமான டாக்டர்களோட எப்படி நம்ம இந்த அறுவை சிகிச்சை நோயில் எப்படி கற்றுக்கொள்கிறோமோ அதுபோல் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் தர்மம் எல்லாம் முறையாக நம்ம அனுபவம் சார்ந்த எல்லாரும் கிடையாது, அனுபவம் சாய்ந்த சிறந்த பக்தர்களிடம் இது முறையாக கற்றுக்கொண்டோமாக்கா ஒரு விஷயம் புரியும். அதை விட்டுட்டு அரசியல்வாதிகள், நாஸ்திகர்கள், கலைஞர்கள், நாடகக்காரர்கள், சித்தாந்தவாதிகள் இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் விட்டு இதை கற்றுக்கொள்ளனா சரியாக வராது. அதுக்கு ஒரு துறை இருக்குது. இப்போ டாக்டர்னா அது டாக்டரோட அவங்களுக்கு கற்றுக்கணும். மெக்கானிக்குன்னா மெக்கானிக்கல் போனால், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் போகணும். அந்த மாதிரி இந்த சாஸ்திர சம்பிரதாயம் தரணும்னா அதுக்கு தகுந்த பயிற்சியாளர்கிட்ட போயிட்டு அதை பயிற்சி பெற்றோம்னாக்கா அது சரியாகும். அதனால தான் அதை முறையான வெறும் ஏற்றி கல்வி மாதிரி வெறும் எழுதிக்கப்பட்டதை வச்சு சொந்த கற்பனைவாதிகள் அப்படின்னு சொந்த கற்பனைகள் பேசுகிறோட இந்த ஸ்லோகம் பெரும்பாலும் நாத்திகர்கள் ரொம்ப குற்றம் குறைகள் சொல்வது. அதான் பிரச்சனை. அதோட ரொம்ப விஷயம் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். அதெல்லாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதை நம்ம மேலோட்டமாக நம்ம பேசிக்கிட்டு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயண நமஸ்கிருதம் सदुर्वर्णम माया दृष्टम गुणकर्म विभागश तस्य कर्तारम अभिमाम वित् यत्तारम अव्ययम्
चतुर्वर्यं मया सृष्टं चतुर्वर्यं मया सृष्टं चतुर्वर्यं मया सृष्टं चतुर्वर्यं मया सृष्टं गुणकर्म विभागशः गुणकर्म विभागशः गुणकर्म विभागशः गुणकर्म विभागशः दासकर्तारमहिमां 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 विद्याकरम् अव्ययम् विद्याकरम् अव्ययम् विद्याकर्तारम् अव्ययम् विद्याकरम् अव्ययम् चतुर्वर्यं मया सृष्टं चतुर्वर्यं मया सृष्टं गुणकर्म विभागशः गुणकर्म विभागशः तस्य कर्तारमहिमां दासकर्तारमहिमां विद्याकरम् अव्ययम् विद्याकरम् अव्ययम् चतुर्वर्यं मया सृष्टं चतुर्वर्यं मया सृष्टं गुणकर्म विभागशः गुणकर्म विभागशः दशकर्तारमहिमां दशकर्तारमहिमां विद्याकरम् अव्ययम् विद्याकरम् अव्ययम् चतुर्वर्यं मया सृष्टं चतुर्वर्यं मया सृष्टं गुणकर्म विभागशः गुणकर्म विभागशः दशकर्तारमहिमां दशकर्तारमहिमां विद्याकरम् अव्ययम् विद्याकरम् अव्ययम् That is चतुर्वर्यं मया सृष्टं गुणकर्म विभागशः दशकर्तारमहिमां विद्याकरम् अव्ययम् चतुर्वर्यं चतुर्वर्यं चतुर्वर्ण्यं चतुर्वर्ण्यं சதுர்வர்ணம் கலர் சதுர்னா 4 வர்ணம்னா கலர் 4 கலர் அப்படி வர்ணம் மாயா சதுர்வர்ணம் மனித சமூகத்தின் 4 பிரிவுகள் மாயா மாயா என்னால் என்னால் சிருஷ்டம் சிருஷ்டம் படைக்கப்பட்டன படைக்கப்பட்டன குண குணம் 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 கர்ம கர்ம செயல் செயல் விபாகஷா விபாகஷா பிரிவுகளாய் பிரிவுகளாய் தஷ்ய தஷ்ய அதன் அதன் கர்த்தாரம் கர்த்தாரம் தந்தையாக அந்நியாக அபி அபி இருந்தும் இருந்தும் மாம் மாம் நான் நான் வித்தி வித்தி நீ நீ அறிவாயாக அறிவாயாக அகர்த்தாரம் அகர்த்தாரம் தெரியாதவனாக ஆவியம் அவ்யயம் ஆறுதலற்ற ஆறுதலற்ற மொழிபெயர்ப்பு பொருள் ஏசி பக்தி அந்த சுவாமி சிறப்பால் மூன்று வித இயக்க குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் 4 பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. இம்முறையை படைத்தவன் நானே ஆயினும் மாற்றற்ற என்னை செயலுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள்வாயாக. மூன்று வித இயற்கை குணங்களுக்கும் இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. இம்முறையை படைத்தவன் நானாயினும் மாற்றற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள். குணகர்ம சதுர்வர்ணம் மாயா கிருஷ்ணன் குணகர்மம் குணம் கர்மம் இதான் விஷயங்கள் இதுதான் ரெண்டு தெரியும். சதுர்வர்ணமும் குணகர்மம் இதுதான் முக்கியமான இந்த ஸ்லோகத்தில் இதை பார்க்கணும். குணகர்மம் சதுர்வர்ணம் 4 பிரிவுகள் அதுக்கேற்ற குணங்கள் குணகர்மம் அவங்க மனிதனுக்கு ஏற்ற குணம். உலகத்தாலுமே குணத்தால் தான் பிடிக்கப்பட்டது. இது இயற்கையின் படைப்பு. அதனால வந்து இயற்கை படைப்பினால இந்த
படைப்பில் வந்து இந்த 3 குணம் இருக்குது. ஸோ 3 குணத்துக்கு ஏற்ப மனிதன் வந்து 4 பிரிவாக பிரிக்கப்பட்டது. ஸோ இந்த 4 பிரிவும் இந்த 3 குணத்தால் அடைக்கும். ஆனால் இது படைத்தது யாருன்னா பார்க்கலாம். அதனால் என்ன சொல்கிறாங்க, பிராமணர்கள் இந்த வனத்தை பிராமண உயர்ந்தவன், சூத்திரம் தாழ்ந்தவன் அப்படின்னு தமிழ்நாட்டிலேருந்து இந்த நாத்திகர்கள் தீக்கா அப்படின்னு ரொம்ப இந்த சுலக வச்சு தான் ரொம்ப மட்டமாக சாஸ்திரங்களை நிந்திப்பர், சாஸ்திர நிந்தனைன்னு வாங்க, சாஸ்திர நிந்தனை. ஸோ இது வந்து ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறது எப்படி, இதுக்கு அப்பாற்பட்டவனாக என்ன அறிவாங்க, படைத்தவனை நான்னாலும் இதுக்கு அப்பாற்பட்டது. கர்மம் செய்வது நம்ம குணக்கர்மம், அந்த குணத்துக்கு ஏற்ப இறைவன் அவங்களை படைச்சி வச்சுருக்காரு. ஸோ அந்த குணத்துக்கு ஏற்ப கர்மம். ஸோ அந்த கர்மம் தான் நம்ம தான் செய்கிறோம். பகவான் குணக்கர்மம், அந்த குணத்தின் அடிப்படையில் நம்ம வந்து கர்மங்கள் செய்யணும். அப்போ செய்வது நம்ம இதுக்கும் வந்து பகவான் வந்து நம்ம சுதந்திரம் கொடுத்ததுனால இதுக்கு நம்மளோட செயல்களுக்கு அவர் காரணமாக. ஆனால் ஒரு வகையில் அவரோட அனுமதி இல்லாமல் எந்த காரியம் நடப்பதில்லை. இருந்தாலும் அந்த பலன்களை நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும், இறைவன் கிடையாது. இப்போ முக்தி அடையினாக்கா நம்ம தான் முக்தி அடையணும், பகவான் முக்தி அடையிறது குணக்கர்மம். கர்மத்தால் நம்ம கர்மம் செஞ்சு நம்ம தான் முக்தி அடையணும், பகவான் முக்தி அடையிறது. அப்போ கர்மம் நம்ம தான், அப்போ செயல் நம்ம தான் காரணம். முக்தி அடையிறதோ தாழ்ந்து போகிறதோ உயர்றதோ நம்ம கையில் இருக்கு. இறைவனால் படைச்சு வச்சாரு, அது எப்படி பின்பற்றத்தை பொறுத்து நம்ம கையில் இருக்குது. இதுதான் அவரோட விஷயங்கள். கீழே பார்ப்போம். பொருள் வரி கடவுளே எல்லாவற்றையும் படைப்பவர். அவன் என்று அவன் ஒன்றும் அசையாதுன்னு சொல்லுவோம்ல. உலகத்தில் எதையும் படைப்பு இல்லை. படைப்புகள் அதெல்லாம் பாகவதம் படிக்கமாக்கா, விஷ்ணு புராணம் பாகவதம் இதெல்லாம் படிக்கமாக்கா. இந்த படைப்புகள் எப்படி இந்த படைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி இந்த படைப்புகள் வந்தது, இந்த சரித்திரம், இந்த சரித்திரம்லாம் பொறுமையாக படிக்கணும். மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த கல்வி ஞானம் ரொம்ப வரும். எல்லாம் அந்த குணக்கர்மம், குணத்தால் அந்த தாமஸ் குணத்தால் அடிபட்டு போய் அந்த குணத்தால் மயங்கி போய் அந்த தாமஸ் குணம் மக்கள் எல்லாம் தாமஸ் குணத்தை ஒழுக்க படைக்கப்பட்டது தாமஸ் குணங்கள் தான். ஸோ அந்த தாமஸ் குணத்தின மக்களுக்கு பின்னால் உள்ளதை உள்ளபடி புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அந்த எண்ணங்கள் இந்த மக்களுக்கு வந்து அந்த கற்றுக்கொள்ளணும்னு அந்த அந்த அக்கறையும் ஆர்வமும் கிடையாது. பெருமாள் மக்கள்லாம் ஆர்வம் இதில் படிப்போம், நம்ம உபதேசம் பண்ணலாம். உற்சாகம் அப்படின்னாக்கா அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் உற்சாகம். இது உபதேசம் பண்ணுறது பக்திக்கு அடிப்படையாக சொல்லி உற்சாகமாக இருக்கும். உற்சாகம் இருந்தால் தான் ஆகிறது தான் பக்திக்கு வரணும். உற்சாகம் இல்லைன்னா இப்போ நம்ம அங்கேருந்து கோயிலுக்கு வரோம், ஆர்வம் தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா பாடாண்டு போயிடும், கூப்பிட்டாக்காக பாடாண்டு போயிடும். புக்கிக்க போகிறோம், தெரியும் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் உற்சாகம் செய்யணும். ஸோ அந்த அந்த ஆர்வமும் அந்த முயற்சியும், ஆர்வம் அதுக்கேற்ற பயிற்சி அது ஆர்வம் மாதிரி இந்த ஆர்வம் கூப்பிடும். நான் இப்போ எப்படி வேலைக்கு விட்டோம், மணி வச்சுன்னா விட்டோம், வேலைக்குன்னா கரெக்டாக போயிடுவோம். பாஞ்சு கார்டு கரெக்டாக எப்படின்னா பாஞ்சு முடியும். ஆனால் பக்தியை கரெக்டாக பாய்ச்சுவோம். இதுதான் நம்ம பார்த்துக்கலாம். வேலைக்கு கரெக்டாக போயிடும். இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் போனாக்கா 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கணும். என்னால் 10 பேர் போகும் வெட்டி போகும். ஃபேக்ட்ரி போனால் 7 மணிக்கா 10 மணி நேரம்னா உள்ள அது காடு கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டாக செய்வோம். ஆனால் பக்தியில் மட்டும் கரெக்டான பாஞ்சு கார்டு பண்ண மாட்டோம். நினச்ச மாதிரி இருக்கும். சமயத்தில் 6 மணிக்கு எழுந்திருப்போம், இல்லை 7 மணிக்கு எழுந்திருப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே வேலை இல்லை, சரி 8 மணிக்கு எழுந்திருப்போம். வேலை இல்லை, வேலை தானே இல்லை. நான் நாளைக்கு 6 மணிக்கு எழுந்திருப்போம், நீ வேலை இல்லை, 8 மணிக்கு எழுந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி பக்தியில் அப்படி முடியாது. காலைல 5 மணிக்கு மக்கள் யாராவதுனாக்கா அந்த உற்சாகம் தானே எழுந்திருக்கும். நாளைக்கு காலைல 5 எழுந்திருக்கும். அங்கே இது செய்யணுன்ட்டு அந்த உற்சாகம் இருந்தால் தான் அதை பயன்படும். ஸோ அந்த உற்சாகம் எங்கேருந்து வரும்னாக்கா பக்தியில் வரும். அதுதான் தாமஸ் குணத்தில் வராது. தாமஸ் குணத்தில் தூங்குறோம், அப்போ வரமாட்டான், அந்த வரமாட்டான். ஸோ அதனால் கடவுள் எல்லாவற்றையும் படைப்பவர்.
குணக்கர்மா, அந்த குணத்தையும் படைத்தவர் பார்க்கணும். ஆனால் செயல் நம்ம தான் பண்ணணும். குணத்தை படைத்தவர் அவர். எல்லாம் அவரிடமே லயிக்கின்றார். அழிவுக்கு பின் எல்லாமே எல்லாம் அவற்றிலே தங்குகின்றன. ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல். என்ன கீதை சொல்கிறாரா, பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அந்த இது பார்க்கலாம் படத்தில் கிருஷ்ணார் தாமரை அடையில் படுத்துட்டு பெரும் வளர்ந்து சபிக்கிட்டு இருப்பார். குழந்தை வடிவத்து உலகம் படைக்கணும்னு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். உலகம் அழிந்து கொடுக்க நான் ஒருத்தன் தான் பாக்கி இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் படைப்பின் காரணம். படைப்பு தான் படைத்தல், அழித்தல். படைத்தல் தான் அழித்தல் இருக்கும். ஏன்னா உலகம் வந்து ரெட்டையால் படைக்கப்பட்டது. உலகம் என்பது ரெட்டை தான். ஆன்மீக மட்டும்தான் ஒன்று. அங்கே வந்து ரெட்டை கிடையாது, ஒன்று தான். இங்கே உலகம் பிரபஞ்சம் என்பது ரெட்டைகள். ரெட்டை அப்படின்னாக்கா இரவு பகல், ஆணி பெண்ணு, நல்லது கெட்டது, தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம் எல்லாமே ரெண்டாவது தான் பிரிக்கப்படும். குவாலிட்டின்னு மீன்ஸ் இந்த உலகம் என்பது படைக்கப்பட்டது. அதை படைத்ததுனால அழிக்கப்படும். பிறந்த இருந்து அவங்க அதை மாற்ற முடியாது. யாராலையும் பிறக்கிறதே இறக்கிறதே மாற்ற முடியாது. எல்லாமே இருக்காங்கக்கா. அப்போ அந்த காலத்தில் பிறந்தவங்களாம் ஒன்றும் இருக்கணுமே. நேற்று இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு சொல்லுவோம், நாளைக்கு இல்லை. இதான் வந்து ஆனால் இது தெரிஞ்ச மக்கள் வந்து மயங்கி போய் தான் என்ன தாமதிக்கணும். என்ன அதான் தெரிஞ்சாலும் அதை பற்றி நம்ம அக்கறை பண்ண மாட்டோம். அது குணம். அது புறப்பா உதாரணத்துக்கு கொடுப்பார். ஆட்டை வெட்டுறது, பக்கத்தில் ஆடு இருக்கும். திருவிழாக்கள் ஆடு வெட்டுவாங்க. அப்போ 4-5 ஆடு வெட்டுவாங்க. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகணும். ஒரு கிராமத்தில் திருவிழாவுக்கு மட்டும் 100 ஆடு, 500 கோழி. ஏன் கூட்டம் வர்றது? ஏன் கூட்டம் வர்றது? இங்கே என்ன கூட்டம் இருக்கா? வெட்டி போட்டால் வரும். இல்லைன்னா வெறும் கீரை வச்சுட்டு ஓட்ட. இதே அன்னாடி தான் ஆடு மாடு சாப்பிட்றது தானே. அப்போ பாருங்கள், 100 ஆடு என்ன ஆகும். அப்போ அந்த ஒரு ஆடு வெட்டும் போது பக்கத்து ஆடு அங்கே தான் படுத்துருக்கோம், அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். அடுத்த வெட்டி இது கொள்ளுன்னு அதுக்கு தெரியாது. அது தாமசிக்கணும். அந்த மாதிரி இவங்க இறந்துட்டான், அவன் இறந்துட்டான், அவன் எதையும் முடிஞ்சு இறந்துட்டான் அப்படின்னு நம்ம பசாமல் போவோம். ஆனால் அடுத்த கட்டம் நம்ம ஒன்று மறந்துடுவோம். அது தமிழ் ஒரு சொல்லுவாங்க, இன்று இறந்த பிணத்தை பார்த்து நாளை பிணம் அழுதுதான். கலங்குதுங்களா? தமிழ் படம். இன்று இறந்த பிணத்தை பார்த்து நாளை பிணம் அழுந்துதான். என்ன இன்றைக்கு இப்போ பண்ணவா நாளைக்கு நம்ம. ஆனால் நம்ம அழும்போது மறந்துடுறேன். நம்ம நாளைக்கு நம்ம இங்கே படுத்துருக்கும் போது நாளைக்கு 4 பேர் அழுவாங்க. ஸோ அதுதான் இது தாமசம். எல்லாம் அந்த தாமசம் புத்தினால் இதெல்லாம் வந்து இந்த படிக்கிறோம் அப்படின்பது ஏன் அதெல்லாம் படிக்கிறது? 10ல் 2 முக்கியமான காரியம். 2 கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று ஜபம், 2வது கேட்பது, சரவணம், கீர்த்தனம். பக்திக்கு 2 முக்கியமான இருக்கிறது ஜபமும் பாகவதம் கேட்பது. கேட்பதை கொண்டு தான் நம்ம வந்து குணங்கள் தாண்டி கொண்டு இதுக்கு இந்த 2 இல்லைனாக்கா பக்தியில் வளர்க்க முடியாது. எப்படி அப்படின்னாக்கா, செடி பக்தின்னு நம்ம இதயத்தில் செடி வளர்த்த குரு போட்டு விட்டாரு. அப்படி இருந்தாக்கா அந்த செடியை நம்ம வந்து மண்ணில் போடுறோம். வெட்டிக்காய் செடி விதையை நம்ம வந்து குழி நோண்டி விதையை போட்டுட்டோம், மூடி வச்சுட்டோம். என் வேலை முடிஞ்சுது. செடி போட்டு விதை போட்டோன்னா என் வேலை அதே வளர்ந்துருமா? என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வளரும். தண்ணி ஊற்றுலாம் அது எங்கே வளரும்? நான் அதை போட்டுட்டுனா அது வளரணுனாக்கா எப்படி வளரும்? தண்ணி ஊற்றணும். அப்புறம் வளர்ந்த பிறகு என்ன செய்யணும்? அடுத்தது என்ன பண்ணணும்? உரம் போடணும். உரம் இல்லாமல் அது எப்படி அதுக்கு வந்து வளம் கிடைக்கும்? ஸோ உரம் போடணும்.
அப்போ பக்தி ராஜா பக்தி செடிக்கு ரெண்டு என்ன வேணாக்கா, ஜபமும் கேட்பதும். பாகவத சப்தா அப்படின்னு நம்ம ரெடி அறிக்கலாம், பாகவத சப்தா ரெண்டு அறிக்கலாம். இந்த ரெண்டு இருக்கணும். என்ன சொல்கிறது நானே கேட்குறேன்னா அதை தாமஸ் பண்ணணும். பக்தியில் அப்படி வராது. சரி குலசின்னவங்களும் சொல்கிறத கேட்கணும். பாகவதம் சப்தம் வந்து பாகவத கதை அறிக்கதை கணக்காக அதை உட்காந்து கேட்கணும். அதான் அவரோட தன்மை. கேட்டு தான் ஆகணும். இவனா சொல்கிறது நானே கேட்குறது அது மெட்டலிஸ்டிக், அது ஜடம். இவனா பெரியவனா ஓகேனா இவன் சொல்கிறது நான் கேட்குறது. பக்தியில் அப்படி முடியாது. பாகவதம் எங்கே இருக்கிறது கேட்கறது தான். பரிசத்து கேட்க சுகதேவர் சொல்லுவார். சுகதேவர் சின்னவர், சுகதேவர் திருப்பையனா வாலிபண்ணா உட்காந்து கேட்டவங்க அந்த புத்தகத்தில் பாகவத்தில் அதை கேட்டவங்க சுகதேவர் சொல்ல கேட்டவங்க யார் யார்? அவங்க அப்பா இருக்காரு வியாசர், நாரத முனி இருக்கிறாரு, கவுனக ரிஷிக இருக்கிறாரு, சுத்த கோசாமி இருக்காரு, மகா முனிவர்கள் அதான் முனிவர்களும் இருக்கிறாங்க, யோகிகள். அந்த பாவத்தை கேட்கறதுக்கு யோகிகள், முனிவர்கள், மகான்கள், தேவர்கள், அரசர்கள் எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆயிரக்கணக்கில் பேர் உட்காந்து. ஆனால் சுகதேவர் பெரிய வாலிபண்ணா, அவர் பெரிய முனிவர் இல்லையா? அப்போ நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறது அதான். நாளுக்கு எழுந்து போயிருக்கலாமே. ஏன்னா அங்கே என்ன ஒரு அறிக்கைத்தான். அதான் பாகவதம் கணிதம் பழம். அதான் பாகவதம் வந்து கனி. அந்த கனி வந்து சுகதேவர் ருசிச்சனால அதோட அமிர்தம் அதிகமாகிறது. எப்படி புளி பழத்தை சாப்பிட்டாக்கா அதோட ருசி அதிகமாக இருப்பாங்க. இந்த பாகவதத்தை வந்து சுகதேவர் சொன்னதுனால அதோட பழம் ருசி ரசம் ஆலயம். அது மாதிரி இது இன்னும் ஆகப்படுது. அப்போ பக்தர்கள் அது நம்ம வந்து கேட்கும்போது இதோட சுவை பக்தர்கள் அதை கேட்கும்போது அந்த சுவை வந்து அதிகமாக்கப்படுகிறது. இதே பற்றி தெருவில் போனவங்க கூப்பிட்டு படிக்கணுமாக்கா அந்த சுவை வராது. மற்றவங்க பேசுறதுக்கும் அவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த சுவை வராது. ஆனால் பாவம் இந்த ரசித்து உணர்ந்து பேசணும். ரசித்து சுவைத்து சொல்கிறதுனால வச்சுக்கலாம். வெறும் ஏட்டுக்கல்வி மாதிரி வரும். அதுதான் அவரோட வித்தியாசங்கள் நிறையா இருக்கும். எல்லாம் ஒன்று கண்ணுபிடித்தனமாக அதை தாமஸ் பண்ணுவோம். எல்லாம் ஒன்று நீ கும்பிடுத்த ஒன்று, நான் கும்பிடுத்த ஒன்று, நீ சேர்ந்த ஒன்று, நான் சேர்ந்த ஒன்று. இதெல்லாம் வந்து வேற்றுமை தெரியாமல் கண்மூடித்தனமாக தாமஸ் பண்ணுவோம். எல்லாம் வந்து அவங்கள ஒன்று சொல்லுவோம். என்ன தாமஸ் பண்ணுவோம்? மனிதனை வந்து கெட்டவனுக்கு அவன் வந்து அவனை வெறுக்க முடியாது. அவனோட குணம் அந்த மாதிரி, அவனோட சுபாவம் அப்படின்வாங்க. அவனோட குணம் அந்த மாதிரி, அதனால் அவன் வந்து அந்த மாதிரி தான் இருப்பான். ஏன்னா அவனோட சுபாவம் அந்த மாதிரி, அந்த சுபாவத்தை மாற்றணும். ஆனால் இயற்கையில் வந்து தொட்டில் பழக்க சுடுகார மாதிரி குணத்தில் அப்படியே வாழ்ந்தமாக்கா அவனை மாற்றத்துக்கு ரொம்ப தாமஸ் குணம் ரொம்ப கஷ்டம் மாற்றணும். ஆனால் மாறலாம். கொஞ்சமாவது அவனுக்கு அந்த கிருப்பா ரொம்ப எப்படி நமக்கு எப்படி கிருப்பா கொடுத்தாரோ அது மாதிரி மக்கள் மாறுவது அது மக்களோட கிருப்பைன்னு காரணம். கிருப்பா கருணையால் நம்ம வரும். புண்ணியங்களாலும் வரலாம். நிறைய புண்ணியங்கள் செய்தும் வரலாம். அதிகமான புண்ணியங்கள் செய்வதனாலையும் அடுத்த பிரிவில் அந்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிரம்மாண்ட பிரம்மாண்டம் போனியவா, பிரம்மாண்ட பிரம்மாண்டம் போனியோ வாக்கியவா. அப்போ அந்த பக்தியவனாக்கா அந்த வாக்கியம் அப்படின்வாங்க. அந்த அந்த புஷ்பம் அந்த அது யாருக்கிட்டனாக்கா பக்தர்கிட்ட வரும். அது படித்தாலும் மக்கள் நம்மளை எப்படி மாறணுமோ அது மாறலாம். நம்ம எப்படி மாறணுமோ அது திருப்பாதான் பக்தர்களோட கருணையினால மாற்றம் பண்ணுறது. அதான் விஷயம்.
அதான் அழிவுக்கு பின்னே எல்லாம் அவரிடமே தங்குகின்றன. ஏன்னா எங்கேருந்து வந்தது அங்கே போய் அடையும், எங்கேருந்து வருதோ அங்கே தான் போகும். எல்லாம் எங்கேருந்து பிறக்கப்பட்டதோ எல்லாம் அவரிடமே அடைக்கலாம். இப்படி எல்லாம் அந்த பிரபஞ்சம்லாம் விஷ்ணுவோட சுவாசத்திலேருந்து வருவதாகும். ஆக விஷ்ணுவோட சுவாசத்திலேருந்து எல்லாம் பிரபஞ்சங்கள் வருவதும் அது மூச்சு விடுவதுக்கும் மூச்சு இழுப்பதுக்கும் கூட காலம். மூச்சு விட்டாருனாக்கா பிரபஞ்சம் வெளியாகுமா, மூச்சு இழுத்தாங்க பிரபஞ்சம் வெளியே போயிடும். அந்த மூச்சு அந்த விஷ்ணுவோட அந்த மூச்சுக்கு தான் இப்போ காலம் வண்டி கொண்டிருக்குது. அவரோட மூச்சு நம்ம இன்னும் 100 வருஷம் வாழ்ந்தோம், எத்தனை வருஷம் வாழ்ந்தோம் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுறோம். ஆனால் பாவத்துனாக்கா அவரோட மூச்சு தான் கணக்கு. மூச்சு விட்டானாக்கா படைப்பு, மூச்சு விட்டானாக்கா அழிவு. அதுக்குள்ளே நம்ம வாடுற ஆட்டம், போடுற போட்டம், பண்ணுற இது யோசிச்சு மக்கள் சிறப்பாக தான் இருக்கும். எனவே சமூக நிலையின் 4 பிரிவுகளும் அவரே படைப்பாளி. சதுர்வாகம் இங்கே என்னது அந்த படைப்புகள் 4 பிரிவுகள்: பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இன்றைக்கி முறையே என்னோட தலைப்பு நம்ம எடுத்து வந்தது இந்த 4 வர்ணம்: பிராமண, சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த இதில் நம்ம பிராமண, சத்திரியன், வைசியன், சூத்திரன். அதில் பிரம்மச்சாரி, கிருகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இந்த கிருகஸ்தர்கள் இதை பற்றி நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் நம்ம நேரமும் பத்தாது. நம்ம அது ஆழமாக தெரியாது, ரொம்ப ஆழமான விஷயங்கள். கிருகஸ்தர்கள்னா ஏன் அதுனாக்கா நம்ம தான் அடிப்படையாக நம்ம வந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதனால் அந்த கிருகஸ்தல் எப்படி இருக்கணும் என்பது பாவத்தில் விளக்கமாக இருக்கிறது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அதை இதை பார்க்க முடியும். இந்த 4 பிரிவுகள் சதுர்வர்ணம், 4 வர்ணம், 4 ஆசிரம். அது 4 வர்ணம், 4 ஆசிரம். வர்ணம்னா பிராமண, வைசியன், சத்திரியன், சூத்திரன். வர்ணம். ஆசிரமம் பிரம்மச்சாரி, கிருகஸ்தன், வனப்பிரஸ்தன், சன்னியாசம். இது இந்த வர்ணங்கள் வர்ணமாக ஆசிரமம். ஸோ இந்த வர்ணம் தான் உலகத்தில் அது ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் நாத்திகர்கள் மாதிரி கடவுள் எதிர்ப்பாளர்கள், பிராமண எதிர்ப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அதை மாற்றிக்க முடியாது. ஏன்னா அது தப்பாக புரிஞ்சு கொள்கிறாங்க. அந்த வர்ணத்தை தப்பாக பிரித்து கொள்கிறாங்க. புரிதல் அதான் இப்போ பதில் சொன்னது. படிக்கணுங்க யார்கிட்ட படிக்கணும் அப்படின்னு இது தப்பாக புரிந்ததுனால நீ நீ உயர்ந்தவனா, நான் சூத்திரன் தாழ்ந்தவனா அப்படின்னு தர்க்கம். அது இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த குழப்பங்களை மனிதர்கள் போட்டு குழப்பி கொண்டு இருக்கிறார். இடத்துல இந்த நாத்திகவாதிகள், அரசியல்வாதிகள், தத்துவவாதிகள் இதில் தான் குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுது. ஆனால் முறையாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரச்சனை. நீ உயர்ந்தவனா, நான் தாழ்ந்தவனா அப்படின்னு. அப்புறம் படைப்பில் பிராமணர்கள் தலையிலிருந்தும் சூத்திரர்கள் கால் பகுதியிலிருந்தும் வந்ததாகவும் இருக்குது. அப்போ இதை வச்சு தான் ரொம்ப தவிர்க்கம். அது எப்படி இது எப்படி நான் கீழ்பட்டவனா, நீ உயர்ந்தவனா, நானும் உனக்கு கீழே அடிமையா, பாதத்துக்கு நான் சமமா அப்படின்னு பல தர்க்கங்கள். ஆனால் ஏன் இதை படைக்கப்பட்டது அப்படின்னா ஒரு சமூகம்னா அந்த 4 இருக்கணும். இந்த சமூகம்னா 4 இல்லைன்னா இந்த சமூகத்தில் இந்த 1 எடுத்துட்டாலே சமூகம் வராது. எப்படி இயங்குறதுனாக்கா பிராமணர்கள் அப்படின்னா ஆசிரியர்கள். யாருங்க ஆசிரியர்? யாரும் ஆசிரியர்கள் இருக்காங்க. இங்கே என்ன ஆசிரியர்கள்? அதான் ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியர்கள் தான் பிராமணர்கள் ஆசிரியர்கள். அப்போ நாட்டில் ஆசிரியர்கள் இருக்குமா இருக்குறாங்க. நாட்டில் ஆசிரியர்கள் ஆசிரியர்னா வெறும் ஸ்கூல் மட்டும் இல்லை. இப்போ யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், அங்கேயும் ஆசிரியர் தான் இருக்காங்க. ஆசிரியர் நம்ம ஸ்கூல் இந்த மட்டும் இல்லை, பாட சொல்லிக்க எல்லாருமே ஆசிரியர். அப்போ ஆசிரியர்கள் என்ன ஆகும்? உலகத்தில் படிப்பில் இருக்கு, படிப்புலன்னா அறிவுதான் இருக்கு. உதாரணத்துக்கு பொதுவானது. அடுத்தது சத்திரியர்கள், அரசியல்வாதிகள், நாட்டு நிர்வாகம். அப்போ நாட்டு நிர்வாகம் பண்ணால் யார் பண்ணுறது?
நாட்டை நிர்வாகம் செய்யணும்னா அப்போ யார் பண்ணுறது? இப்போ இந்த இடத்துல வந்து ரோடு போடணும், யாருக்கு கொடுப்பீங்க? அரசியல் தான் போட்டணும், அவன் தான் நிர்வாகம் பண்ணலாம். அப்போ நிர்வாகத்துக்கு ஒன்றா போட்டணும். இந்த இடத்துல இந்த பிரச்சனை, இந்த இடத்துல அந்த பிரச்சனை, இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுனாக்கா நிர்வாகம். இப்போ தண்ணி போயிட்டு வீட்டில் தண்ணி வரதா யாருக்கு கொடுக்குவோம்? தெருவில் போன கொடுக்க முடியாது. இப்போ வீட்டில் தண்ணி வச்சு பைப் கொடுத்துக்கிட்டு இல்லை தண்ணி வரதா அப்புறம் வாட்டர் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணும். அவனுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி தண்ணி வரல அப்படின்னு நம்ம தெருவில் போன பேர் கொடுக்க முடியாது, இல்லை ஆசிரியர் கொடுக்க முடியாது. தேவை எங்கள் வீட்டில் தண்ணி வரல வாயாண்டு அவருக்கு அது சம்மந்தம் இல்லையா? வீட்டை தண்ணி வருது. அப்போ நிர்வாகம் அரசியல்வாதிகளுக்கு நாட்டை நிர்வாகம் செய்யணும். நாட்டை நிர்வாகம் அந்த நிர்வாகம் செய்கிறது தான் வந்து தேவதைகள். மக்களுக்கு விசில் புரிய மாட்டோம். தேவதைகள் என்பது பிரபஞ்சத்தை நிர்வாகம் செய்கிறவங்க தேவதைகள். அமைச்சர்கள், ஒரு அமைச்சர்னா அவனுக்குள்ள பங்காராக இருப்பான், அதிகாரிகள் இருப்பாங்க. ஆஃபீஸ்னா மேனேஜர் இருப்பான், முதலாளி இருப்பான், மேனேஜர் இருப்பான், சூப்பர்வைசர் இருப்பான், கலாக்கர் இருப்பாங்க. அப்போ தொழிலாக இருப்பான். ஒரு ஃபேக்ட்ரி நடத்தினாலும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இந்த 4 வருடம் அங்கேயும் தான் இருக்கும். ஒரு ஃபேக்ட்ரி நடத்தினா முதலாளி இருப்பான். இப்போ இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இப்போ பத்திரிக்காவில் ஒரு வழக்கரை வந்து ஃபேக்ட்ரி திறக்கிறான். அதுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு முதல்ல இருப்பான், அமைக்கல இருப்பான். இங்கே அந்த ஃபேக்ட்ரி நிர்வாகம் பண்ண ஒரு ஆள், ஒரு மேனேஜர் இருப்பான். இங்கே ஒரு ஆளை மேனேஜரை போட்டுருவான். அந்த மேனேஜர் தான் அந்த ஃபேக்ட்ரி நிர்வாகம். அந்த மேனேஜர் கீழே செகண்ட் மேனேஜர் இருப்பார். அப்புறம் அவனுக்கு கீழே வந்து சூப்பர்வைசர் இருப்பாங்க. அப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்து கிளாக்கிங் இருப்பாங்க. அவங்க கீழே அப்புறம் ஷிஃப்ட்டு இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்க கீழே வளரும். அப்போ ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறதுனாலும் இந்த 4 பேரும் எல்லாருமே தொழிலாளி இருந்தாக்கா ஃபேக்ட்ரி யார் நிர்வாகம்? அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறது? அப்போ யார் சம்பளம் கொடுக்குறது? அப்போ அதே மாதிரி தான் பிரபஞ்சம் அப்படி படைப்பு இந்த இறைவனோட படைப்பு வந்து 4 இருக்கணும். அப்போ அதிகாரிகள் சத்திரிகள் வந்து அதே அரசாங்கம் இந்த பிரபஞ்சத்தை அரசாங்கத்தை மக்களை தேவையான கட்டுப்படுத்தி சேவை செய்வது ஆளுநர்கள். அதுக்கு அடுத்தது வசியர்கள். வசியர்னா வியாபாரிகள். அப்புறம் வியாபாரம் சொன்னாக்கா அப்புறம் நம்ம எப்படி அரிசி வாங்கிடுவோம். அப்புறம் அரிசி வாங்கினாக்கா சோறு இதே கிடைக்கும். சோறு கிடைக்கலனாக்கா எப்படி சாப்பிடுவோம்? அப்புறம் அம்மாட்ட கேட்டு சோறு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அரிசியே கடையில் இருக்குல்ல, சோறு எப்படி வரும்? எப்படி வரும்? தானே. அப்போ வியாபாரி இல்லைன்னா கிடையாது. அப்புறம் அடுத்து அந்த வியாபாரி சேர்த்துக்கு அவனுக்கு அந்த பொருள்லாம் யார் கொடுக்குறது? அந்த வியாபாரி வியாபாரம் படுத்தினாக்கா அது எங்கேருந்து வரும்? தொழிலாளி தான். அவன் வயலில் வந்து வேலை செஞ்சாதான், அவன் பைப்பில் இருந்தால் தான் அதை கொண்டு வந்து வியாபாரி அது வாங்கிட்டு வந்து வியாபாரி விற்கிறது. இதில் ஒன்று பிடிக்கிட்டா என்ன ஆகும்? சரி சூத்திரர்கள் வேண்டாம், தொழில் இப்போ ஃபேக்ட்ரி நடத்துகிறோம். ஃபேக்ட்ரியில் வந்து தொழிலெல்லாம் எடுத்துட்டோமாக்கா மேனேஜரை ஓட்ட முடியுமா? மேனேஜரே ஃபேக்ட்ரி ஓட்ட முடியுமா? இல்லை முதலாளி நானா ஃபேக்ட்ரி கிட்ட நானே ஓட்டுறேன் அப்படின்ட்டு அவனே மிஷினெலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கானா? இந்த மாதிரி தான் இது வந்து சரியான முறையில் புரிந்த உணர்வு. அதான் புரிந்த உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நாத்திகர் அயோக்கியத்துக்கு அந்த புரிந்த உணர்வு இல்லை. ஏன்னா அது சமுதாயம் அந்த 4 இருந்து தான் ஆகும். அது இயற்கை, அதை மாற்ற முடியாது. இது பேர் வேணுமா பிராமண சத்திரிய அவசியம் சூத்திரம் பேர் வச்சுக்கிட்டாலும், ஆனால் அடிப்படையான ஆசிரியர்கள், ஆளுநர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள். இது என்ன பிரச்சனை? இதில் என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது? அப்புறம் பிராமணன் சொல்லிட்டா மட்டும் ஏன் கோவம் வந்துருக்கு? சரி பிராமணனுக்கு கோவம் வந்து சூத்திரனுக்கு ஏன் உனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக தான் நான் சூத்திரன் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஃபேக்ட்ரி உள்ளவங்க நீ வந்து மேனேஜ் சொல்கிறான், நீ வந்து ஒர்க்கு அப்படின்னா கோவம் தருமா? வேண்டாம்னா போயிடுவது தான். நான் செய்ய மாட்டேன்னா போவேன். இல்லை நான் வந்து மேனேஜர் ஆகணுக்கா அவங்களாம் மேனேஜராக
இப்போ தொழிலாளி வந்து ஏற்கனவே அவன் வந்து நான் மேனேஜராக போட்டாக்கா அவன் குவாலிஃபிகேஷன் இருக்கும் மேனேஜராக போட்டு சும்மா வந்துட்டு தொழிலாளி போய்ட்டு நான் மேனேஜராக இருக்கணும் அப்படின்னாக்கா அது மாதிரி தான் நம்மளோட இயற்கையோட குணத்துக்கு ஏற்ப நம்மளோட கொள்கைகளுக்கு ஏற்ப தகுதிக்கு ஏற்ப தன்மைக்கு ஏற்ப இயற்கையாகவே பிரிக்கப்பட்டது. இயற்கையாலே எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும்னு இது கிடையாது. ஏன் பிரபு நீங்கள் டாக்டர் ஆகல, ஏன் ஆசிரியர் ஆகணுங்க? இயற்கை அப்போ என்ன ஆகணும்? நீ என்ன ஆக போகிற? டீச்சர் தான். ஏன் டாக்டர் ஆகுது? அப்பா பார்த்தா பற்றி டாக்டர் ஆகணும்ல. ஸோ அந்த இயற்கை நமக்கே இருக்கணும். நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த தன்மை அவங்களுக்கு அது இயற்கையாகவும் இருக்கணும். நான் இன்ஜினியர் ஆக போனாக்கா அந்த இயற்கை அங்கே இருக்கணும். மனசில் வந்து அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வத்தை வச்சு தான் அந்தந்த தொழிலை தீர்மானிக்க முடியும். அதே போல் தான் நம்ம வந்து பிராமணா இருக்க போகிறோமா, சத்தியனாக இருக்க போகிறோமா, வசியாக இருக்கோம், சூத்திரப்போ நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். அது நம்மளோட குவாலிட்டி கேட்போம், நம்மளோட குவாலிஃபிகேஷன், நம்மளோட தன்மையை வச்சு தான் நம்ம தீர்மானம் பண்ணணும். நீ அப்படி ஆகக்கூடாது, அப்படி சட்டம் கிடையாது. நீ ஆசிரியர் ஆகக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. இவங்க தான் ஆசிரியர் ஆகணும், அவர் சேவரமாக மட்டும்தான் ஆசிரியர் ஆகணும், மக்கள் ஆசிரியர் ஆகக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. என் பிள்ளை மட்டும் தான் ஆசிரியர், அது இப்படி உங்களே எப்படி ஆசிரியர் ஆகணும்? அது அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க ஆகணும். அப்போ அந்த உலகத்தில் 4 வர்ணம் வந்து நம்மளுடைய குணத்துக்கு ஏற்ப தான் இந்த 4 பிரிவுகளும். ஸோ நம்ம வியாபாரியாக ஆகலாம், இல்லை தொழிலே ஆகலாம், இல்லை நம்ம வந்து அரசியல்வாதி ஆகலாம். இப்போ வந்து யாரும் எதுவும் ஆகலாமே, யாரும் அரசியல் ஆக போகிறேன்னு எந்த இது கிடையாது. நீ தான் ஆகணும், நீ தான் ஆகணும் முடியும். ஆனால் பொறுப்பானத்தில் வந்து சாஸ்திரம் வந்து எந்த பிரிவாக இருந்தாலும் அது கேட்டு பயிற்சி கொடுக்கணும். நீ சத்திரியம்னா சத்திரன் கேட்டு பயிற்சி கொடுக்கணும். இப்போலாம் வெறும் பணம் புகழ் வச்சு அரசியல் ஆகும். யாராக இருந்தாலும் என்னென்னா அவனுக்கு வந்து பணம் இருந்தாக்கா பணத்தை வச்சு அரசியலாக இருக்குது. இப்போலாம் வந்து ஆனால் அப்போ வந்து அரசியல்னாக்கா அவனுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். அந்த அரசியலில் சட்டத்திட்டங்களை முறைகளை கற்றுக் கொடுக்கணும். எப்படி ஒரு இன்ஜினியரிங்னாக்கா எப்படி முறையாக போய் படிச்சுக்கிட்டு வரானோ அந்த மாதிரி ஒரு சர்ஜரிகள்னாக்கா அது பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சியின் அடிப்படையில் கற்றுக் கொடுத்து அவன் அரசியல்வாதி ஆகணும். இல்லை அங்கே போய் எல்லாத்துக்கும் போகணும். அவன் வந்து பணம் சம்பாதிக்க போயிடும். அவன் வந்து சூத்திரன், அவன் வந்து தொழிலாளி, அவன் அரசியல்வாதியிலேருந்து பணம் சம்பாதிக்க பார்ப்பான். அந்த அரசியல்வாதியோட இந்த ஆளும் தன்மை வந்து அவனுக்கு இருக்காது. அவன் சுரண்ட தான் பார்ப்பான். எப்படி இந்தியாவில் எப்படி சுரண்டுறாங்க, இதெல்லாம் வந்து தன்மை குணத்துக்கு அவங்களோட குணத்துக்கு எப்போ அந்த மாதிரியே இருப்பாங்க. நம்ம தான் தீர்மானம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பக்தர் ஆகிறதாவது நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். எப்படி யார் வேணாலும் ஆசிரியர் மாதிரி யார் வேணாலும் பிராமணம் அலைஞ்சல என்ன பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை இல்லையே. ஆனால் குணகர்மம் அந்த குணத்துக்கும் அந்த தன்மைக்கும் அந்த தகுதிக்கு ஏற்ப அவங்க மாறும். நீ போகக்கூடாது, நீ ஆகக்கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது. 4 வர்ணத்தில் அவங்களோட தகுதிக்கு ஏற்ப யார் வேணுமாலும் எந்த குணத்திலையும் மாற்றிக்கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது விளங்காமல் தான் வந்து இந்த பிரச்சனைகள் நாட்டில். முதல் பிரிவு சத்துவ குணத்தில் நிலை பெறுகிறது. முதலாகப்பட்ட சமூக நிலை கேட்க 4 பிரிவுகள் அவரே படைப்பாளி. இதில் முதல் பிரிவு சத்துவ குணத்தில் நிலை பெற்றுள்ள பிராமணர்கள். இதான் 4 வர்ணம் 4 குணம். ஸோ இப்போ ஆசிரியர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் வித்தியாசம். அப்போ ஆசிரியருக்கு அதுக்குள்ள பயிற்சி பெற்று அதுக்குள்ள கல்விகள் அவங்களுக்கு இருக்கும். அதுதான் நம்ம பிள்ளைங்களை நம்ம அனுப்பிவிட்டு நம்ம படிக்க வைக்கிறோம். அப்போ பிராமணர்கள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு மொதல் இருக்க வேண்டியது சாத்தியம். சாத்தியம் இல்லாதவங்க பிராமணாக சூத்திரர்கள் கொண்டு போயிட்டு பிராமணனை ஆக்க முடியாது. அவனோட குணம் அப்படின்னா அதுதான் ஒரு நாம பிராமணன் நம்ம ஆறுனாக்கா முதல்ல நம்ம சாத்தி குணத்துக்கு வரணும். சாத்தி குணத்துக்கு வராமல் எப்படி பிராமணன் ஆகும்? அதில் நம்ம சாத்தி குணத்தை மாட்டோம். அதான் பயிற்சி. அப்போ நம்ம பயிற்சி கொடுத்து நம்ம இயக்கத்தோட நோக்கமே ஒவ்வொரு மனிதனும் பிராமணன் ஆகும். சாதாரண மனிதர்களே பிராமணனா மாற்றுறது தான் நம்மளோட இயக்கம். இப்போ உண்மையை பார்க்க பாகனம் படிக்கிறது நமக்கு அறிவு. ராம தான் பாகனம் பண்ணணும், ராம தான் ஜபம் பண்ணணும், ராம தான் பூஜை செய்யணும். நீங்கள் போய் பூஜை செய்யணும்.
முடியாது. ஆனால் நம்ம பயிற்சி அப்போ சூத்திரத்தை நம்ம வந்து பிராமணன் நம்ம வந்து முதல்ல பயிற்சி செய்யணும். அப்போ அது பயிற்சி என்ன பயிற்சி? முத ஜபம் செய்யணும், ஜபம் செய்யணும், படிக்கணும், இந்த பாவங்களை நிறுத்தணும். இந்த தாமாஸ் குணத்துலேருந்து சாத்து குணத்துக்கு மாறுறதுக்கு இந்த வழிகளை மதித்து பயிற்சி செஞ்சு அப்போ சாத்து குணத்துக்கு வரணும். அப்போ சாத்தி குணம் வந்து என்னென்ன கெட்ட குணங்கள் எல்லாம் கீழான குணங்கள்லாம் நம்ம நிறுத்தணும். கீழ் குணங்களெல்லாம் நிறுத்திட்டு மேல் குணத்துக்குள்ள இப்போ திருக்குறள் இருக்கும், கீழ் குணத்தில் பிறந்தோர் கீழ் குணம் அல்லோர், மேல் குணத்தில் பிறந்தோர் மேல் குணம் அல்லோர். அவள் தீர்ந்த குணம் கலந்த குணத்தில் பிறந்தாலும் குளத்தில் பிறந்தாலும் ஆனால் அவனுக்கு அந்த கீழ் புத்தி கிடையாது, அவன் கீழ் குணத்தும் கிடையாது. மேல் குணத்தில் பிராமணா பிறந்தான் ஆனால் கீழ் புத்தி இருந்துச்சுனாக்கா அவன் மேல் குணத்தை முடியும். அப்போ இதெல்லாம் குணத்தின் அடிப்படைகள். அப்போ நம்ம வந்து குணம் தான், அப்போ நம்ம வந்து குணத்தை மாற்றிக்கணும். ஆனால் மக்கள் வந்து மாறுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஏழையாவது பணக்காரன் ஆகணும் அந்த மாட்டிக்கிற இதான் பார்க்குறாங்க. குணத்தை மாற்றிக்கிறோம் யாரும் இல்லை, யாரும் கற்றுக் கொடுக்குறதும் கிடையாது. எல்லாம் எப்படி பணக்காரன் ஆகணும், நோக்கம் வேணா பணம் ஆகணும். அதான் காசு தான் கடவுளுக்கு தெரியுமாட்டாங்க. எல்லாம் நோக்கம் உலகத்தில் வாழ நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் பணம். அது இருக்குது, அது நம்ம வச்சுருக்கோம். புறப்பாது அதை பற்றி விளக்கமாக எழுதிருக்கு. காசுன்னு ஓடுது. இதெல்லாம் பிரச்சனைகள். அப்புறம் அப்போ முதல் சத்து குணம், முதல் பிரிவு வந்து சத்து குணத்தில் நிலை பெற்றுள்ள பிராமணர்கள் என்று அழைக்கப்படுவார். அறிஞர் குலத்தோர், அதான் அவர்கள் தான் வந்து அறிஞர்கள் அப்படின்னு படைத்தவர்கள். பிராமணர்கள் அப்படின்னா அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சத்திரிகள் அழைக்கப்படும் ராஜகுணத்தில் நிலை பெற்றவர்கள். கொஞ்சம் கீழே ராஜகுணம் ஆளும் குணத்தை ஆட்சி செய்யணும். அந்த 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 திறமை அப்படி இருக்கணும், ஆட்சி செய்யணும். இப்போ அப்பா இருக்காரு, எப்படியுமே எப்படி வரும்? அப்பா இருக்காரு, ஆனால் பிள்ளைங்களை கற்றுக் கொடுத்தாரு. பிள்ளைங்களை கற்றுக் கொடுப்பாங்க, ஆனால் பிள்ளைங்களை முறையாக வளர்த்து அவங்களை கொண்டு பண்ண தெரியாது. அப்படின்னு என்ன ஆகும்? பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கலைன்னா அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பயந்து இருக்கு. வெறும் பெற்று போட்டு ஆடு மாதிரி பண்டிகை மாதிரி பெற்று போட்டாக்கா எந்த பேச்சையும் கேட்கலாம்னா அது அப்பாவோட தவறு. அந்த மாதிரி ஆளுன்னு அந்த 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 இயல்பான இது பண்ண ஆட்சி செய்யணும். ஏன்னா அது வந்து சத்திரமாக ஆட்சி செய்யணும், கொண்டோல் பண்ணக்கூடிய அந்த எதிர்க்கணும். ஒரு கூட்டத்தை கொண்டோல் பண்ணக்கூடிய எகிரமானது இருக்கணும். கரெக்டாக பேசணும், அவங்களை அடக்கணும். இப்போ போலீஸ்காரனாக்க ஒரு பயிற்சிலாம் கொடுப்பாங்க, எப்படி சண்டை போடுறது, எப்படி சொல்கிறது, இல்லைன்னா எப்படி போலீஸ்காரன். அப்போ அதெல்லாம் கொடுத்து அவன் சண்டைலாம் போட்டு கற்றுக் கொடுத்து அவன் வந்து அவன் தைரியமாக வந்து ஒரு திருடர்களை எதிர்க்க முடியும். இல்லை அவன் அடிக்க வந்து அவன் ஓட்டிகிட்டு என்ன ஆகுது, எதுக்கு போலீஸ்காரன்? அது மாதிரி ஆளுநர் வந்து கற்றுக்கன்னா அந்த இயற்கையாக அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆளுடைய அந்த தன்மை இருக்கணும். அது சத்தியத்தோட இயல்பான குணம். அவங்களுக்கு வந்து அந்த அந்த இதுக்கு வரணும். அது வந்து ராஜேஷ் குணம். அவங்கள ராஜேஷ் குணம் இருந்தால் தான் அந்த அந்த ஆட்சி செய்யக்கூடிய தன்மை வரும். இது ஆடு குலத்தோர். அடுத்தது வசீர்கள் என்று அழைக்கப்படும் வியாபாரிகள். ராஜகுணமும் தாம குணமும் கலந்த குணமுடையவர்கள். ராமருக்கு சாத்தி குணம், இங்கே சத்திரர்கள் ராஜகுணம். கீழே வியாபாரிகள் வந்து தாமசம் ராஜசும் கலந்தவங்க. அவங்க வந்து இந்த சத்து குணம்லாம் வராது. ஆனால் வியாபாரம் வந்து அதை திருக்குணம்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது அப்போ வசீகரன் வந்து ராஜாவும் தாமவும் கலந்து உள்ளவர்கள். தொழிலாளிகளான சூத்திரர்கள் தாம குணத்தில் உள்ளனர். அடிப்படை கேள்வி வந்து தாமம். அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த உலகத்தை ஆட்சி செய்வது காட்சி தாமம். எல்லாம் தான் இயற்கையை பொறுத்தவரை உலகத்தை ஆளுகள் தான் தாமகுணம். தாமகுணம்னா அது படிக்கணும். இதில் இருக்க முக்குணங்கள் அதை படிக்கணும். நீங்கள் முக்குணங்கள் என்னது? தெய்வீக ஆசன இயல்பு,
நம்பிக்கையின் பிரிவுகள். ஜடத்தின் இயற்கை குணங்கள். 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்கள். இதை படிக்கணும். இந்த குணம் இங்கே வந்து சொன்னாலும் இதோட பிரிவுகள் வந்து அடுத்தது முழுசாக பார்க்கணும். இந்த குணம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. அப்போ 14 அத்தியாயத்தில் தாமஸ் குணம், ராஜேஷ் குணம், சாத்தி குணம்னா எப்படி இயங்குறது அப்படிங்கிறது அது டீட்டெயிலாக படிக்கணும். அடுத்தடுத்து அதாவது அடுத்தடுத்து தான் படிக்கணும். இதை பெருமாடு படித்தாமல் அப்போ சில பேர் இதை மாட்டி எடுத்துக்கிட்டு காசுனா முடியாது. அப்போ அந்த குணம்னா என்னென்னா முதல்ல கட்டுப்படும். அது எப்படி வேலை செய்யுது அப்படி அது காலத்தில் இல்லைன்னு என்ன ஆகும். மனித குணத்தில் இந்த 4 பிரிவுகளை படைத்தவராயினும் கூட பகவான் கிருஷ்ணன் இவற்றின் எந்த பிரிவையும் சேர்ந்தவரா. பகவானுக்கு எதுக்கு சமம்? பகவான் வந்து சத்திரனோ வச்சுனோ சூக்கரனோ கிடையாது. அதான் கிருஷ்ணவர் வந்து இதுக்கும் இந்த வர்ணத்துக்கும் ஆசிரமுக்கும் எனக்கு சம்பந்தாங்க. கிருஷ்ணவர் வந்து கிருகஸ்தான், கிருஷ்ணர் வந்து சன்னியாசி, கிருஷ்ணர் வந்து சத்திரியான் அப்படின்னு. பகவானுக்கு இந்த குணத்துக்கும் பிரிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபேக்டரியில் தான் இருக்கா முதலாளி. அவர் மேனேஜர் கிடையாது, சூப்பர்வைசர் கிடையாது, ஷிஃப்ட் இன்சார்ஜ் கிடையாது, தொழில் மேனேஜர் முதலாளி. அவர் இந்த ஃபேக்டரியில் நடக்கிற இதுக்கு அக்கௌண்ட்டுன்னு கிளாக்கு அவருக்கு சம்மந்தம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பது முதலாளி. என்ன அதெல்லாம் வந்து அவரோட சொத்து. அவர் நினச்சருக்கு வந்து மேனேஜர் எடுத்துருவார். அவர் நினச்சானாக்கா மேனேஜர் வேண்டாம்னா மேனேஜர் மாற்றுவார். அப்போ முதலாளி வந்து இந்த ஃபேக்டரியில் கம்பெனியில் நடக்கிற இதில் வந்து அவரும் ஒரு ஆளாக இது பண்ண முடியும். அது மாதிரி பகவான் வந்து இதுக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் உதாரணம் தான் சொன்னோம். உதாரணம் என்ன ஆச்சுன்னா உதாரணங்கள் கொடுக்கணும். எல்லாமே உதாரணங்கள் அப்படின்னு உதாரணங்கள் கொடுக்கணும். பகவான் வந்து கிருஷ்ணர் இவற்றில் எந்த பிரிவும் சேர்ந்தவராக. ஏனெனில் அவர் மனித சமூகத்தின் கட்டுண்ட ஆத்மாக்களில் ஒருவர் அல்ல. கட்டுண்ட ஆத்மாக்களில் ஒருவர். கட்டுண்ட ஆத்மாக்கள் நம்ம இடத்துல இந்த மாயில மாட்டிக்கொண்டு இருக்கிற ஆத்மாக்கள். இப்போ ஃபேக்ட்ரி வேலை செய்யறாக்கா அந்த ஃபேக்ட்ரி தொழிலாளர் வந்து அந்த ஃபேக்ட்ரியோட சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் பஞ்ச் பண்ணணும். அந்த சட்டத்திட்டத்துக்கு அவங்க உட்பட்டு இருக்கணும். ஒரு ஃபேக்ட்ரி வேலை செஞ்சாக்கா, ஒரு கம்பெனி வேலை செஞ்சாக்கா அதோட சட்டத்திட்டம் 7 மணிக்கு வேலை வரணும், 3 மணி நேரம் வேலை. இல்லை 7லேருந்து 7 மணிக்கு மேலே தான் எனக்கு வெளியாகணும். இல்லை எனக்கு நான் 5 மணியோட போகிறேன் அப்படின்னா அங்கே உள்ள சட்டத்திட்டே நம்ம பின்பற்றி தான் ஆகணும். ஒரு ஃபேக்ட்ரி வந்துட்டு ஏஸ்ட் மாதிரி நான் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்யணும். வீட்டில் உள்ள விஷயம் வேறு, ஃபேக்ட்ரியில் என்ன சட்டத்திட்டம் இருக்கோ அதை பின்பற்றணும். அதுதான் அதோட முறைகள். அப்போ நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து இந்த குணத்தில் மாட்டிக்கிற நம்ம வந்து இங்கே உள்ளது நம்ம வந்து பின்பற்றி தான் ஆகணும். பகவானுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்டவர். அதுதான் வந்து ஆத்மாக்கள் ஒருவர் அல்ல. மனித சமுதாயம் மிருக சமுதாயத்தை போன்றது. மனித சமுதாயம் மிருக சமுதாயத்தை போன்றது. ஆனால் மிருக நிலையிலிருந்து மனிதனை உயர்த்தி அவர்களிடம் கிருஷ்ண உணர்வை முறையாக வளர்ப்பதற்காக மேற்கூறிய பிரிவுகள் பகவானால் படைக்கப்பட்டன. ஏன் படைக்கப்பட்ட அப்படின்னா மிருகத்திலிருந்து உயர்ந்து மனித பிரிவுகள் மனிதனாக வாழ்ந்து மனித பிரிவு தெய்வமாகி தெய்வத்தில் தான் முக்தி பெறும். படிப்படியாக உயர்படியது. அதெல்லாம் மிருகத்திலிருந்து ஏன்னா மிருகத்துக்கு இந்த 4 பிரிவு கிடையாது. மிருகத்துக்கு இந்த 4 பிரிவு கிடையாது. அப்போ மனிதன் வந்து மிருகம் மாதிரி வாழாமல் மனிதனாக வாழறதுக்கு இந்த 4 வர்ணமாக ஆசிரமம் வேணும். 4 வர்ணம் 4 ஆசிரமம். இப்போ மனித சமுதாயத்தை நல்ல வழியில் நடத்துவதற்காக இந்த பிரிவுகள் பகவானால் கொடுக்கப்பட்டது. இதை முறையாக பற்றி உயரணும். அப்போ என்ன கொடுக்கப்பட்டது? எதுக்கு இருக்க படைக்கப்பட்டதுன்னா கிருஷ்ண உணர்வை முறையாக வளர்ப்பதற்காக. அப்போ எந்த பிரிவாக இருந்தாலும் எந்த ஆசிரமாக இருந்தாலும் முறைய என்னக்கா கிருஷ்ண பக்தியை தெரியும். படிப்படிக்கு அவங்க வந்து புத்தி படிக்க கொடுப்போம். இந்த பிறப்பு பொழுது நிறுத்துவது முக்கியமான நோக்கம் வந்து பிறப்பு இருப்பது வந்து நிறுத்துவது தான் முக்கியமான. எல்லாமே நோக்கம் என்னன்னாக்கா அடிப்படையான நோக்கம் என்னன்னாக்கா பிறப்பு இருப்பு மூப்பிக்காது வந்து நிறுத்துவதுக்கு தான் முக்கியமான நோக்கம். வேறு எந்த இதுவும் கிடையாது. அப்போ ஏன் கிருஷ்ண உணர்வை முறையாக வளர்ப்பதற்காக மேற்கூறிய பிரிவுகள் பகவானால் மனிதனுக்கு
படைக்கப்பட்டன. குறிப்பிட்ட செயல்களை செய்வதில் மனிதனுக்கு இருக்கும் நாட்டம் அவன் பெற்றுள்ள ஜட இயற்கையின் குணத்தை பொறுத்தது. அவன் பெற்றுள்ள ஜட இயற்கையின் குணத்தை பொறுத்தது. அப்பா அம்மா சொன்ன மாதிரி ஆசிரியரானோ டாக்டர் ஆகணும் இன்ஜினியரோ அவங்களோட இயல்பை பொறுத்தது. அது மாதிரி தான் நம்மளோட இயல்பை பொறுத்து நம்ம சத்திரணும் சுத்தணும் வைக்கணும். நம்மளோட இயற்கை குணத்தை பொறுத்து தான் நாட்டங்கள். அவன் பெற்ற ஜட இயற்கையின் குணத்தை பொறுத்து குணங்களுக்கேற்ப செயல்களும் விளைக்கப்படுகின்றன. இவ்வாறு இருப்பினும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பிராமணன் கூட உயர்ந்தவனாகும். பக்திக்கு நம்ம வரும்போது அது ஒரு இயற்கையான ஒரு வழிமுறை. அது வர்ணம் ஆசிரமம். ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் என்பது அதுக்கு அப்பாற்பட்டது. கிருஷ்ண பக்தி என்பது அதுக்கு அப்பாற்பட்டது. அவன் பிராமணனாக இருக்கலாம், சூத்திரனாக இருக்கலாம். அவன் பிராமணனாக இருந்து கிருஷ்ண பக்தி இல்லாட்டாலும் முடியாது. அவன் சூத்திரனாக இருந்தால் கிருஷ்ண பக்தி இல்லாட்டாலும் முக்தி அடைய முடியாது. அவன் பிராமணனும் சூத்திரனும் அவன் இருக்க வேண்டியதுனாக்கா கிருஷ்ண பக்தி இருக்கும், கிருஷ்ண உணர்வு இருக்கும். இல்லைனாக்கா ரெண்டுமே முக்தி கிடைக்காது. அதான் பிரச்சனை. அதான் அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய இருப்பவன் பிராமணனோட உயர்ந்தவன் ஆவான். பிராமணன் நினைக்கப்படுவோர் பரமபூர்ண உண்மையான பிராமணனை அறிந்திருக்க வேண்டிய என்ற போதிலும் இவர்கள் பெரும்பாலோர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருவ பிரம்மத்தை நாடுகின்றனர். இது வேற. பிராமணர்கள் அப்படின்னாக்கா சாஸ்திரங்களை கட்டுவாங்க, மந்திர தந்திரங்கள், சமய சடங்குகள் இதெல்லாம் கற்றுக்கொண்டவங்க பிராமணர்கள். அதை மட்டும் வச்சுக்கிட்டு புத்திக்கு வர முடியாது. அது அவங்களோட தொழில் மாதிரி, அது அவங்க தொழில் மாதிரி. அதை கற்றுக்கொண்டு அவங்க பயிற்சி செய்கிறாங்க. உயர்ந்த படைக்கு போவாங்க. ஏன்னா பாவங்கள் செய்யலன்னு போது உயர்ந்த படைக்கு போவாங்க. அப்போ அந்த மாதிரி இவங்க உயர்ந்து போகலான்னா பகவானோட போவார் என்பது முடியாது. அதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் இவங்க கிருஷ்ணனின் அருவ பிரம்மத்தையே நாடுகின்றனர். ஆனால் பிரம்மனின் எல்லைக்கு உட்பட்ட ஞானத்தை கலந்து பரமபுருஷ பகவானை கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை அடைந்தவன் கிருஷ்ண உணர்வில் உள்ளவர் அல்லது வைஷ்ணவர் என்று அழைக்கப்படுகின்றனர். வைஷ்ணவர் வந்து நமக்கு தெரியும் போல வந்து இது சாஸ்திரம், சம்பிரதாயம், தர்மம். இது நமக்கு தெரியல என்பது நம்ம பக்தர்களுக்கு இது தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். சாஸ்திரம், சம்பிரதாயம், தர்மம் நம்ம பக்தர்களாம் இது நம்ம அழகாக தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம், சமூகம், தர்மம் என்னான்னு வெளியூர்ல கேட்டாக்கா சாஸ்திரம், சமம், தர்மம் அவனுக்கு தெரியாது. வெளியூர்னா ஒருத்தன் கூப்பிட்டு சாஸ்திரம், சமம், தர்மம் என்னான்னு அவன் சொல்ல தெரியும். நம்மளும் இப்போ உட்காந்துட்டு நம்மளும் படிக்க வந்து நமக்கு சாஸ்திரம், சமம், தர்மம் தெரியலன்னா படிக்கலாம். அதுதான் நம்ம படிக்கணும். ஏன் படிக்கணுனாக்கா நம்ம சாஸ்திரம் தெரியும், சம்பிரதாயம் தெரியும், தர்மம் தெரியும். அதான் படிக்கிறதுனா அதான் படிக்கும். இங்கே நம்ம படிக்கிறது பேசி இது படிக்கிறதுக்காக வரும். நம்மளுடைய சாஸ்திரம், சம தர்மத்தை தெரிஞ்சுக்காக்க நமக்கு படிக்க வந்துருக்கும். ஸோ இதுதான் அடிப்படையான. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு மனுஷனா குளம் பத்தணும் தெரியணும், ஒரு மனிதனா குளம் பத்தணும் தெரியணும். ஒரு சமையல்வாதினாக்கா சமயவாதி அப்படின்னா சாஸ்திரம், சம்பளம், தர்மம் தெரியும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயங்கள். அதான் பிரம்ம ஞானத்துக்கு அல்லது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணனை பற்றிய ஞானத்தை அடைந்தவன் கிருஷ்ண உணர்வில் அல்லது வைணவர் என்று அழைக்கப்படுகிறார். வைணவர். சரி, கேட்போம். சைவர்கள் தான் யாரு? சைவர்கள் சைவர்கள் தான் என்ன? சாக்தார்கள், கௌமாரர், சைவம், வைணவம், சக்தம், கௌமாரம், என்னது இந்த 6 சன்மார்க்கம் அப்படின்வாங்க. சங்கராச்சாரிய சன்மார்க்கம் அப்படின்வாங்க. அதான் தெரியும். இங்கே வைணவர் அப்படின்னா புத்தினா வைணவர் அப்படின்னு என்னது? தம்பி வைணவர் என்னது? ஆமா, வைணவர் என்னது? மியூசிக் விளையாடுறவங்க, மியூசிஷியன், வயலின் போடுறவங்க, வயலின். ஆமாம்,
வைணவர்கள் என்னதுமா? வைஷ்ணவன் என்னது? கிருஷ்ண பக்தர்கள். அவ்வளோதான். சைவர்கள்னா சீவன். அவ்வளோதான். கௌமாரர் முருக வழிபடுவோம். சாக்தர்கள் சக்தி வழிபாடு செய்வோம். இது பக்தி தாக்கல் எழுதி வச்சிருப்பார். இது அடிப்படையெல்லாம் இதெல்லாம் அடிப்படையான ஆரம்ப நிலை எல்லாமே இங்கே ஒரு சக்தி இருக்குது. அதான் மலையும் மரத்தையும் வழிபாடு செஞ்சவங்க. இங்கே சக்தி இருக்கும், அங்கே சக்தி இருக்கும், இதில் சக்தி இருக்கும், கல்லில் சக்தி இருக்கும், மரத்தில் சக்தி இருக்கும், புத்தில் சக்தி இருக்கும். சக்திகள் இங்கெல்லாம் சக்திகள் இருக்கும். சூரியன் சக்தி இருக்கும். சக்திகள் இங்கெல்லாம் சக்திகள் இருக்கும். நம்பாமல் இருக்கிறது முதல் கட்டகரி. நம்புறது இறைவன் சக்தி இருக்குது அப்படின்னு சக்திகள். இதில் சக்தி இருக்கும், அதில் சக்தி இருக்கும். அதான் நம்ம வந்து மரத்தை கும்பிடுவோம், புத்தை கும்பிடுவோம், மலையை கும்பிடுவாங்க. அப்பா என்ன சொன்னால் காட்டுக்காரன் மலையை கும்பிட்டான் அப்படின்ட்டு. இதெல்லாம் சக்தி இருக்கும். முதல்ல வந்து நகராது இருக்குது, அப்போ நகரக்கூடியது. இப்போ சக்தி இருக்குது. சக்திக்கா இந்த சக்திக்கெல்லாம் அவர் பார்த்தா துர்க்கை இருக்குது. சக்திக்கு சக்தி வழிபாடு. சக்தி இருக்குதுன்னா சக்தின்னு பண்ணாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு சக்தினா சக்தி வழிபாடு நிறைய விஷயங்கள் இருக்கு. பராசக்தி அபார சக்தி. பராசக்தின்னு என்னது? பராசக்தின்னு என்னது? துர்கை. பராசக்தினா துர்கை. பராசக்தினா துர்கா. பராசக்தி துர்கா. அபார சக்தினா பராசக்தினா துர்கா. சரி, ஓகே, கழிக்கணும். அபார சக்தி ஆமாம். அபார சக்தி ஆகாக்காளி. அப்பா நமக்கு தெரியும். அப்போ பராசக்தி படத்தை பார்த்து பராசக்தி, படத்தை பார்த்து பராசக்தி. சில சினிமா சில படங்கள் கூட சார்ந்து படங்கள் சொல்லி சீரியலில் பார்த்தோம். பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே ஒரு சக்தி வரும் சினிமாவில். அவங்க தான் பராசக்தி. இவங்களை 3 பேருக்கு ஆச்சரியம் 3 இருக்கான் பராசக்தி. அப்பா நமக்கு வந்து பராசக்தி என்னன்னு தெரியுது, அபார சக்தி என்னன்னு தெரியுது. அபார சக்தினாக்கா ஜட இயக்கி மாயா. மாயை வந்து ஜட இயக்கி எங்கிறது அபார சக்தி. பராசக்தினாக்கா கிருஷ்ணன். பரமசக்தி சக்திமான் உயர்ந்த சக்தி. பராசக்தினாக்கா உயர்ந்த சக்தி. அபார சக்தினா கீழ் சக்தி, மாயா சக்தி. அப்போ இது புரியலைனாக்கா அப்புறம் இவங்க பராசக்தி அவங்க பராசக்தினாக்கா எல்லாம் படிக்கணும். சாஸ்திர சமுதாய தெரியணும். இப்போ வைணவர்கள் அப்படின்னா வெறும் கிருஷ்ணன் மட்டும்தான். கிருஷ்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வழிபாடையெல்லாம் வழிபாடு செய்யலாம். வழிபாடு வந்து எல்லாரும் கிருஷ்ணன் கும்பிடணும். இந்தியாவில் போனால் எல்லாம் பெருமாள் கோயில் எல்லோரும் தான் போகிறாங்க. பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டு எல்லாம் வந்து எல்லாம் பெருமாள் கோயில் தான் போயிட்டு வருவோம். பெருமாள் கோயில் போவோம், சிவன் கோயில் போவோம், அம்மன் கோயில் எல்லாம் கோயில் தான் போயிட்டு வருவாங்க. எல்லாம் ஒன்று தாங்க. எல்லா கோயிலும் நாங்கள் கூட தான். மதுரை போனாக்கா மதுரை மீனாட்சி கும்பிடுவோம். அந்த கல்லாளர்கள் கும்பிடுவோம். வரதராஜை கும்பிடுவோம். எல்லாம் தான் கும்பிடுவோம். நம்ம போனாலும் எல்லாம் தான் சுற்றிட்டு வருவோம். நம்ம மதுரை போயிட்டு மதுரை மீனாட்சி பார்க்காத வந்தது இல்லையா? ஆனால் மதுரை மீனாட்சி போவாங்க. ஆனால் கல்லாளர்கள் போவாங்க. எத்தனை பேர் கல்லாளர்களை பார்க்கணும். எத்தனை பேர் வந்து வரதராஜ கோயிலுக்கு போவாங்க. நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா அதான் ஆசிரியர் தான் மணியாயிரம். இதெல்லாம் ரொம்ப விஷயங்கள் இருக்குது. வைணவர்கள் வைணவனாக்கா சாஸ்திரம் சம்பிரதாயம் தர்மம் தெரிஞ்சவங்க. திரும்ப பாகவதம் தெரிஞ்சவனா இருக்கும். ஒரு வைணவன் அப்படின்னாக்கா பகவத்கீதை பாகவதம் தெரிஞ்சவனா தான் வைணவர். இதை தெரியலன்னு போது அவர் சமயம் ஒரு சலை தான் கும்பிடணும். பகவத்கீதை பாகவதம் தெரியலன்னா அவங்க வைணவனை ஏற்றுக்கொள்ள முடியும். இவர் கும்பிடுதால் மட்டும் வச்சு இது பண்ண முடியாது. அந்த சம்பிரதாயத்தை அந்த சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கணும்னா இருக்கும். அப்போ ஒரு வைணவர் அப்படின்னாக்கா அவனுக்கு பகவத்கீதையும் பாகவதம் தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் அவன் கிருஷ்ணன் யாருன்னு தெரியும். கும்பிடுதை வச்சு அவன் வந்து ஒரு சிவன் பக்தன், கிருஷ்ண பக்தன், முருக பக்தன், கௌமாரன்னா முருக பக்தன். சரி, முருகன் நோ அப்ஜெக்ஷன். அதில் எந்த பிரச்சனை கிடையாது. சரி, நம்ம மொழி கேட்குறோம். நீங்கள் முருகர் கும்பிடுங்க. ஆமாம் கும்பிடுங்க. சரி, முருகர் என்ன சொன்னாங்க சொல்லுங்கள். முருகர் என்ன கற்றுக் கொடுத்தாரு, என்ன செய்ய சொன்னார், என்ன அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு,
இப்போ கிருஷ்ணன் எதுக்கு பிடிக்கும்? கிருஷ்ணன் ஜீசஸ் சொன்னார், ஜீசஸ் பரமபிதா உங்களுக்கு வந்து அவர் பரிசுத்த ஆத்மா, நம்ம பரிசுத்த பாவி, அவரோட ரத்தத்தால் உங்களை வந்து புனிதமாக்குவார் அப்படின்னு கிருஷ்ணன் பேசினான். உங்களை இதெல்லாம் கரெக்டாக உங்களை பரமபிதா உங்களுக்கு வந்து சொர்க்க வாசல் கொடுப்பாரு. சரி, முருகர் என்ன சொன்னார்? சரி, அம்மனுக்கு முடியும். சரி, நோக்கம் அது என்ன பிரச்சனை, யாராக இருந்தாங்கன்னா சரி, அம்மன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன கடைப்பிடிக்கிற? அம்மனோட உபதேசம் என்ன, முருகர் உபதேசம் என்ன சொல்லு, கடைப்பிடிக்கிறியா? கடைப்பிடி. முருகர் கும்பிடுவோம், ஆனால் முருகர் சொன்னதை போடுவோம். அம்மனை கும்பிடுவோம், ஆனால் அம்மன் சொன்னதை போட பண்ண மாட்டோம். இது வந்து வழிபாடு, அது சமயம் வழிபாடு. வழிபாடுனா எதை கும்பிட்டுட்டு பலன் வாங்கிட்டு போகிறது, அது வழிபாடு. சாஸ்திரம் நம்ம வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் மரபுன்னு பண்ணுறோம், அதான் விஷயம். அதாங்க பரமபத பகவானின் கிருஷ்ணனை பற்றிய ஞானத்தை அடைந்தவர்கள், கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை அடைந்தவர்கள், ஞானத்தை அடையும் அவங்க தான் வைணவர்கள். ஞானம் இல்லாமல் அவங்களுக்கு போய் வைணவம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிருஷ்ண உணவு என்பது ராமர், நரசிம்மர், வாரகர் போன்ற சுய உரிமைகளை பற்றிய அறிவையும் உள்ளடக்கியதாகும். கிருஷ்ணர் மனித சமுதாயத்தை 4 பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதால் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனும் மனித சமுதாயத்தில் எல்லா பிரிவுகளுக்கும் சமூகம், நாடு அல்லது இனம் என்ற அடிப்படை பிரித்தாலும் அதற்கு அப்பாற்பட்டவனாகும். அப்போ நம்ம வந்து வைணவர் அப்படின்பது இந்த 4 வர்ணத்துக்கும் ஆசிரமுக்கும் அப்பாற்பட்டது. நம்ம பிராமணன் கிடையாது, வைஷ்ணவன் கிடையாது, சூத்ரன் கிடையாது. இதுக்கு அப்பாற்பட்டது பக்தியில் அப்படி என்பது வைணவர்கள் என்பது இந்த இதுக்கும் உயர்ந்தவர்கள் சொல்லலாம். ராமரை கூட உயர்ந்தவர்களாக இருக்கிறது. யார் வந்து கிருஷ்ண ஞானத்தை அடைந்தவர்கள், கிருஷ்ணரை பற்றி முழுமையாக கற்றுக்கொண்டவர்கள். எப்படி கற்றுக்கொண்டா பகவதி பாகவதம் கற்றவர்களுக்கு அந்த முழு பூர்ணம் புரிந்துணர்வு, முழு ஞானம் கிடைக்கும். இல்லைன்னா கிடையாது. இது நம்ம கொண்டு வந்தது இதை உள்ளது மட்டும்தான். ஆனால் அந்த கிருகத்தோட ஆசிரமம் தான் இருக்கும். கிருகத்த ஆசிரமம் என்ன ஆகுது, அதை பற்றி எனக்கு 1 மணி நேரம் அதை சொல்லி கொடுத்தாக்கா பாகவதம். கிருகஸ்தர்கள் தான் என்ன ஆகுது, கிருகஸ்தரோட தர்மம் என்ன, இந்த 4 பேருக்கு பிரம்மச்சாரி, வனப்புருஷன், பிரம்மச்சாரி, கிருகஸ்தன், வனப்புருஷன், சன்னியாசி. ஸோ கிருகஸ்தர்கள் தெரிஞ்சுக்கணும். அம்மா கிருகஸ்தன் என்னது, அம்மா கிருகஸ்தன் என்னது, கல்யாணம் பண்ணவங்க வேற, வெறும் திருமணம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ பெரும்பாலும் நம்மளாம் திருமணம் பண்ணுவோம். அப்போ முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது கிருகஸ்தன். நம்ம சன்னியாசி கிடையாது, பிரம்மச்சாரி கிடையாது, நம்ம ராமன் கிடையாது, நம்ம குடும்பஸ்தர்கள். கிருகஸ்தனா குடும்பஸ்தர்கள். கிருக ஆசிரமம். திருக்குறள் அறத்தில் சிறந்தது இல்லாரம். திருக்குறள் என்ன இருக்கு, அறத்தில் சிறந்தது இல்லாரம். இல்லாரம்னா என்னது, குடும்ப வாழ்க்கை. அப்போ எல்லா ஆசிரமத்தோட கிருகஸ்தம் உயர்ந்தது. கிருகஸ்தம் இல்லைனாக்கா உலகம் இல்லை. ரோடு இல்லைன்னா காடு எங்கிருந்து வந்துச்சு, ரோடு இல்லைன்னா காடு எங்கிருந்து வந்துச்சு, டிராஃபிக் லைட் இங்கே வந்து போலீஸ் எங்கன்னு உண்டாமண்டா என்னத்துக்கு, ரோடு இல்லைன்னா இன்சூரன்ஸ் என்னத்துக்கு, பெட்ரோல் என்னத்துக்கு, ஒர்க்ஷாப் என்னத்துக்கு, ப்ராடக்ட்ஸ் என்னத்துக்கு, இதெல்லாம் எங்கே அடிப்படை எங்கிருந்து வருது, ரோடு அடிப்படை எங்கிருந்து வருது. ரோடு இல்லைன்னா இன்சூரன்ஸ் வேணுமா, ஒர்க்ஷாப் வேணுமா, பெட்ரோல் வேணுமா, போலீஸ் வேணுமா? ரோடே இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா. இப்போ அடிப்படை வந்து ரோடுனால காருனால பெட்ரோல், காருக்கு இன்சூரன்ஸு, ப்ராடக்ட்ஸு, அதுக்கு உண்டா அதுக்கு உண்டாவனா போட்டு அதுக்கு டிராஃபிக்லாம் வச்சு எவ்வளோ வேலை இருக்குது. இதை நம்பி எவ்வளோ பேர் பிழைக்கிறாங்க. கிருகஸ்தன் இல்லைன்னா உலகம் கிடையாது, உலகமே இல்லை, உலகம் ஒன்றும் கிடையாது. அவருடைய இனத்தொகை எங்கிருந்து வரும், கிருகஸ்தன்லாம் இனத்தொகை இல்லை.
என்ன சொல்லலாம், நானும் இல்லை நீங்களும் இல்லை. கிளாஸ் இல்லை. கிளாஸ் இல்லை, நான் இங்கே வந்து பேச மாட்டேன். நானே இல்லையே. கிரகசனாக்கா நானும் இல்லை நீங்களும் இல்லை. ஆனால் அது எப்படி செம்மைப்படுத்துறது தான் விஷயம். விஷயம் என்னன்னாக்கா அது என்ன எப்படி நடந்துக்கணும், அதோட சட்டத்திட்ட என்ன அது பேசணும். ஒரு மணி நேரம் அதான் கொண்டு வந்தேன் கிரகத்தை பற்றி பேசுறதுக்கு. அது பெரிய விஷயம். அது பார்க்கறதுல அதை பற்றி என்ன சொல்றது, கிரகத்தோட கடமை என்ன, கிரகத்தோட கடமை என்ன, ஒன்றே ஒன்று சொல்ற கடமை. கிரகத்தோட கடமை ஒன்றே ஒன்று. கிரகஸ்த கடமை குழந்தைகள், முதியவர்கள், பிராமணர்கள், நோயாளிகள் அனைவரையும் உணவளிப்பது குடும்பத்தின் கடமை. பாகவதம் 1:4-43. நான் கொண்டு வந்ததுல ஒன்னே மட்டும் சுத்தமாக குடும்பத்தோட கடமை. நம்ம ஆடு மாடு மாதிரி வாழ முடியாது, நமக்குன்னு கடமை இருக்கு. ஸோ அதை பின்பற்றணும். அதை கிர்கஸ்தனாக்கா அந்த கிரும ஆசிரமத்தை தர்மத்தை கடைப்பிடிக்கிறது தான் கிர்கஸ்தான். அது எல்லாரும் எல்லாத்தையும் கிர்கஸ்தான் ஆக்க முடியாது. ஆடு மாடி வாழ்றவங்கன்னா கிர்கஸ்தான் பண்டிகோடு தான் 10 குட்டி போட்டுருக்கோம். அது கிர்கஸ்தானா? பண்டிகை கிர்கஸ்தானா? அது 10 பிள்ளை இருக்குது, அது கிர்கஸ்தான் தானே. இல்லை பச்சமெல்லாம் கிர்கஸ்தானாக்கா அப்புறம் பண்டிகோடு தான் கிர்கஸ்தான். ஓகே, இதெல்லாம் பெரிய விஷயமா. 2 ஜபம் பண்ணணும், பாகவத சாஸ்திரம். பக்தியில் 2 முக்கியம். நீர் வேணும், உரம் வேணும். பக்தி வளர்கிறதுக்கு 2 ஜபம் பண்ணணும், அறிக்கை கேட்கணும். இந்த 2 இருந்தால் தான் பக்தி வளரும். இதெல்லாம் கிடையாது. ஓகே, எது கேள்விகள்? ராஜ்,